வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். ரெண்டு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார், ஆந்திராவினுடைய முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள். இவங்க ரெண்டு பேருமே கடந்த காலத்தில் என்டிஏல இருந்திருக்காங்களானா இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கவுங்க ஸ்டேட்ஸில், ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸில் பாஜகவை நம்பி அவர்கள் இல்லை, இவங்களுடைய ஸ்டேக்ஸை நம்பி தான் மோடி இருக்கிறார் அப்படின்னும் பொழுது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? கடந்த காலத்தில் மோடி அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அதுக்கான ரெப்ளிகேஷனாக இருந்தால் அது இன்னும் ஃப்ரிக்ஷன் அதிகமாகுமே. இதுக்கு ஒரே தீர்வு மோடியை அகற்றிவிட்டு வேறு ஒருவரை எங்கள் பிரதமராக கொண்டு வருவது தான். ஏன்னா இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் அதுதான். மோடிக்கு பதிலாக வேறு ஒருவர் பிரதமாக வருவது தான் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும், குறிப்பாக சந்திரபாபு நாயுடுக்கு நிரந்தரமான ரிலீஃப். ஏன்னா இன்னும் 5 வருஷம் அவருக்கு கவர்மெண்ட் இருக்குது. வேற நிதிஷுக்கு வந்து இன்னும் வந்து 1 வருஷம் தான் கவர்மெண்ட். அடுத்த வருஷம் நிதிஷுக்கு வந்து எலெக்ஷன் இருக்குது. ஸோ மோடியை வந்து நம்பி மறுபடியும் பார்லிமெண்ட் போர்டுக்குள்ளே போய் கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவர் இடியை வச்சு, சிபிஐயை வச்சு, என்ஐஏ வச்சு இவங்களை உடைக்க மாட்டார், இவங்களை சிதைக்க மாட்டார்ன்றதுக்கெலாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்போ எந்த கேரண்டி அடிப்படையில் இவர்கள் 2 பேரும் வந்து என்டிஏ கவர்மெண்ட்டில் மறுபடியும் ஜாயின் பண்ண முடியுன்றது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். ஒன்று தலைமை மாற்றம் இருக்கணும், இல்லைன்னா இவங்ககிட்ட மிக வலுவான இலாக்காக்கள் இருக்கணும். அப்படிலாம் வலுவான எல்லாரும் சொல்கிறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து சந்திரபாபு நாயுடு கொடுத்து, சந்திரபாபு நாயுடு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? ஐபி டைரக்டர் வில் பி ஆன்சரபிள் டு த பிரைம் மினிஸ்டர், ரா டைரக்டர் வில் பி ஆன்சரபிள் டு த பிரைம் மினிஸ்டர். என்ன பண்ண முடியும்? நீங்கள் பிஎம்ஓ தான் எல்லாத்தையுமே இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுது. நாம்கி ஆவாஸ் ஹோம் மினிஸ்ட்ரியை கையில் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். ஆகவே இது சம் சார்ட் ஆஃப் அன் அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகணும். ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப ஷ்ரூடு பாலிட்டிஷியன். மோடி வந்து அவரை 2018 படாப்படுத்தியிருக்கார், இழிவுபடுத்தி வெளியில் அனுப்பினார். அதெல்லாம் இன்றைக்கி செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்பி வந்திருப்பார் அவர். நிச்சயமாக சந்திரபாபு நாயுடு தன்னோட ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா he will play his cards close to his chest. அவர் கண்டிப்பாக வந்து இந்த முறை அவ்வளோ சுலபமாக விட்டுற மாட்டாருன்னு எனக்கு தோணுது. இந்த 2 பேரும் வந்து சம் சார்ட் ஆஃப் அ கேரண்டி இல்லாமல் உள்ளே போக மாட்டாங்க, போய் மாட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, இவங்க 2 பேர்கிட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. உங்கள்கிட்ட சென்ட்ரல் ஏஜென்சி இருக்குன்னா அவங்ககிட்ட ஸ்டேட் ஏஜென்சிஸ் இருக்குது. மற்ற கட்சிகளை கபலீகரம் பண்ண மாதிரி இந்த முறை மோடி இவர் 2 பேரையும் கபலீகரம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இது வந்து இலாக்காக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. நேற்று கூட சில பேர் பேசும்போது விவாதங்கள்லாம் ஹோம் மினிஸ்ட்ரியை கொடுப்பாங்களா? ஹோம் மினிஸ்ட்ரியை கொடுத்தா மட்டும் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி வந்து இந்த கடந்த 10 வருடங்களில் பிஎம்ஓ இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். நாம்கி ஆவாஸ் உங்கள்கிட்ட ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கும், பட் பூரா அவன் பிஎம்ஓக்கு ஆன்சர் பண்ணல. ஸோ அது நடக்காமல் இருக்கணும்னா ஐ திங்க் த ஒன்லி ஆப்ஷன் இஸ் இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் தேர் மஸ்ட் பி அ சேஞ்ச் இன் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர். ரெஜிம் சேஞ்ச் நடக்கலை, ஆனால் கேண்டிடேட் சேஞ்ச் நடந்தால் தான் இவங்க 2 பேருக்கும் பர்மனெண்ட் ரிலீஃப்னு எனக்கு தோணுது. பட் இவங்க 2 பேருமே ஷ்ரூட் பாலிட்டிஷியன்ஸ். நம்ம குறைச்சி அவங்க 2 பேரையும் மதிப்பிட முடியாது, நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு, எஸ்பெஷலி சந்திரபாபு நாயுடு. இன்னொரு ப்ரப்போசல் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணி மஸ்ட் ட்ரை டு ஃபார்ம் த கவர்மெண்ட். அதுக்கான அட்டம்ப்ட்ஸை எடுக்கலாம். ஏன்னா எலெக்ஷனுக்கு பிறகான அலையன்ஸ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அது நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஷினையும் ரைஸ் பண்ணுறாங்க. மோடி, அமித்ஷா கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அதை செஞ்சுருக்காங்கல்ல. கோயலிஷன் கவர்மெண்ட்ஸை உடச்சி கட்சிகளை இது பண்ணி அப்படின்னும் போது அவங்க விதைத்ததை திரும்ப கொடுக்கறதுல என்ன விஷயம்? அது பொலிட்டிக்கல் கேம் தானே அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து அதை வந்து பெரிய அறம் சார்ந்து சித்தாந்த ரீதியாக கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பலை. ஆஃப்டர் ஆல் யாருக்கும் வெக்கம் கிடையாது. அரசியலில் வந்து எல்லாருமே வந்து ஷேம்லெஸ் பீப்புள் தான். எவ்ரி ஒன் இன் பாலிடிக்ஸ் இஸ் அ ஷேம்லெஸ் ஹியூமன் பீயிங். இதில் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்கிறதுலாம் வேஸ்ட். அதனால் அந்த வாதத்துக்குள்ளே போய் இது அறம் சார்ந்ததான்ற அந்த பெரிய உன்னதமான கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். அவங்கக்கிட்ட 243 240 வந்து 272 ரீச் பண்ணுறது ஈஸி. காங்கிரஸ் கிட்ட இருக்க 99 272 ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக இந்த சந்திரபாபு நாயுடையும் நிதிஷையும் வெளியில் இழுத்து இவங்க ஃபார்ம் பண்ணலாம், இவங்க 2 பேரை மட்டும் இழுக்கிறது மூலமாக ஃபார்ம் பண்ணலான்னா கூட உங்களோட நம்பர்ஸ் உங்கள் கையில் எப்படி இருக்கணும்னா, காங்கிரஸுக்கு தனியாக அப்போ ஒரு 200 இருக்கணும். இப்போ 2009 அந்த மாதிரி 2009 வந்தவன் 2009 வந்து 208 இருந்தது. உனக்கு அந்த நம்பர் இருந்ததுன்னா நீ செய்யலாம். ஆனால் இன்றைக்கி அந்த நம்பரும் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறது 99. இந்தியா பிளாக்குக்கு தான் 233 இருக்குது. நீ இந்த கண்டிஷனில் நிதிஷையும் சந்திரபாபு நாயுடையும் கூப்பிட்டா கூட 28 தான் வருது. ஸ்டில் யூ ஆர் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் எவ்வளோ ஆகுது? 207-8 சீட்டு குறையுது. இது வந்து ஒட்டு போட்ட துணி.
இது நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு, எந்த நிமிஷம் கவுருன்னு தெரியாது. கவுந்ததுன்னா அடுத்து அவன் பிஜேபி எலெக்ஷன் வந்து உட்காந்தான்னா 6 மாதத்துல நீங்கள் அடிச்சுக்கின்னு கவுந்தீங்கன்னா பிஜேபி வந்துன்னா 400 சீட்டு ஜெயிப்பான். அடுத்து 20 வருஷத்துக்கு அவனை அசைக்க முடியாது. இந்தியா பிளாக் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம் எப்படின்னா, நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் இல்லாமல் ஃபார்ம் பண்ண முடியாது அவங்களால. அவங்க 2 பேரையும் இழுத்து ஃபார்ம் பண்ணுவோன்னு அவங்க கனவு காண்றாங்க சொல்கிறாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது மக்கள் விரோத செயல் நிச்சயமாக நான் சொல்லுவேன். ஏனெனில் இவங்க வந்து ப்ரீபோல் அலையன்ஸ், பிஜேபியோட சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் ப்ரீபோல் அலையன்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி உடச்சி அங்கேருந்து எடுத்து மை கூட இன்னும் ஆறலை, ஓட்டு போட்ட மை கூட இன்னமும் மறையல. இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ப்ரீபோல் அலையன்ஸில் போனவனை உடச்சி இந்த கவர்மெண்ட்டை கொண்டு வரீங்க. அதுக்கு சால்ஜாப்பு சொல்கிறது நீங்கள் வந்து காங்கிரஸ் பிஜேபி வந்து 10 வருஷத்தில் நிறைய கவர்மெண்ட்டை கவுத்தான்றதெல்லாம் அது ஏற்புடையது அல்ல. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை கவுக்கிறதுக்கும் டெல்லியில் இந்திய நாடாளுமன்றத்துக்கு நடந்த தேர்தலில் அட்டூழியம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் இப்படி கேட்குறேன் உங்களை, இன்னைக்கு ஒருவேளை அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து யூபிஏ என்டிஏக்கு குறையுது, 250 தான் இருக்குது. யாருக்கு? பிஜேபி, நிதிஷ், நாயுடு எல்லாருக்கும் சேர்ந்து 250 தான் இருக்குது. இந்த பக்கம் இந்தியா பிளாக்கில் அவங்களுக்கு வந்து ஒரு 300 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியா பிளாக்லேருந்து திமுகவையோ இது அகிலேஷ் யாதவையோ உடச்சி அவங்க எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்க? அதை தானே இப்போ நீங்கள் செய்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு வேளை நடந்தால் நம்ம அதை டூத் அண்ட் நெயில் அப்போஸ் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் மோடி உடைக்கும் போதும் கடுமையாக தான் எதிர்த்தோம். கர்நாடகாவில் உடைக்கும் போது எதிர்த்தோம், சத்தீஸ்கட்டில் உடைக்கும் போது எதிர்த்தோம், மத்திய பிரதேஷில் உடைக்கும் போது எதிர்த்தோம், அருணாச்சல பிரதேஷில் எடுக்கும்போது நம்ம வந்து எதிர்த்து தான் பேசணும். நான் இன்றைக்கி வைக்கிற ஒரே வாதம், இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு இப்படி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 260, என்டிஏக்கு 260, இவங்களுக்கு வந்து 280 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட இருக்க பலத்தை வச்சு அவங்க உடைக்கிறாங்க. திமுகலேருந்து 22, சமாஜ்வாதியிலேருந்து 45 பேர் அவங்கள உடைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை கடுமையாக எதிர்ப்போம். தெருவில் இறங்கி கூட போராடலாம். இது மக்களுக்கு எதிரான தீர்ப்புன்னு. அது வந்து அப்போ பிரச்சனையை வந்து மக்களிடம் கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி அதை வந்து இந்தியா பிளாக் செய்துனா அது அயோக்கியத்தனம் இல்லையா? இது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் இந்த வாதத்துக்குள்ளே, இது அறம் சார்ந்த அரசியல், தர்மம் சார்ந்த அரசு, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா அறத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாம் திருடன், எந்த சந்தேகமும் வேணாம். எவ்ரி ஒன் இஸ் அ தீஃப் பாலிட்டிக்ஸில். எவன் பெரிய திருடன் எவன் சின்ன திருடன்றதான் அளவுகோல். நடைமுறையில் இது உங்களுக்கு சாத்தியம் இல்லாது. அவனுக்கு இருக்க 240-40லேருந்து அவன் 272 அச்சீவ் பண்ணுறது ஈஸி. இங்கே 99 கூட்டணி சேர்ந்து தான் 233. நீ 272 ரீச் பண்ணுறது கஷ்டம். நான் வந்து ப்ராக்டிக்கலி இது பாசிபிள் இல்லை, யூ வில் எண்ட் அப் as டிசாஸ்டர்ன்ற காரணத்துக்காக தான் நம்பர் 1 இதை எதிர்க்கிறேன். இல்லாட்டி கூட நான் எதிர்க்க மாட்டேன். ஆஃப்டர் ஆல் நத்திங் இஸ், அதாவது வந்து எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னு அந்த நிலைமையே இல்லை. நம்பர்ஸ் வந்து ஸ்டேக்டு ஹைலி அகெயின்ஸ்ட் காங்கிரஸ். காங்கிரஸால் இன்றைக்கி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டாக காங்கிரஸால் ஒரு இந்த மேண்டேட்டை வச்சுக்கிட்டு, தேஜஸ்வி யாதவ் கூட இன்றைக்கி ஏர்போர்ட்டில் அவரும் நிதிஷும் ஒரே ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. அவர் கூட ஏர்போர்ட்டில் சொல்லியிருக்காரு, நாங்கள் யூபிஏ இப்போ இந்தியா பிளாக் வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. அப்சல்யூட் நான்சென்ஸ். உங்கள்கிட்ட நம்பர்ஸ் கிடையாது. நீ யாரை நம்பியிருக்க? இவங்க 2 பேரும் நம்பியிருக்க. இந்த மாதிரியான ஒரு அட்டம்ப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மேண்டேட்டுக்கு எதிராக தான் போகும். இந்திய மக்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த குட்வில், நல்ல பெயர் இருக்குது, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுக்கு, அது சிதைந்து சின்னாபின்னமாக போகும் என்று தான் நான் நினைச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்திருக்கிறது. சவுத்துலேருந்து ஒரு 48 எம்பிக்கள் என்டிஏக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ யூஸ்வலாக ஹிந்தி பெல்ட் அப்படி அங்கே தான் அவங்க இது பண்ணுவாங்கன்ற யூபியில் மாறி இருப்பதும், சவுத்துலேருந்து 48 எம்பிஸ்ங்கிறத நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியிருக்கு? அவங்க சவுத்தில் கை கொஞ்சம் இந்த நம்ம நல்ல பாயிண்ட் நீங்கள் கிளப்புனீங்க. இதை நம்ம யோசிக்கணும். இது வந்து இதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்தோன்னா தான் நம்ம பேச முடியும். ஐ திங்க் we have to wait for a week or 10 days. கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஷிஃப்ட் எப்படி நடந்தது என்னன்னு நிறைய யோகேந்திர யாதவ் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து நிறையா எழுத போகிறாங்க. அது கண்டிப்பாக வரதான் போகுது, ஷெட்யூலெல்லாம் வரும். ஏன்னா ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. சவுத்துலேருந்து என்டிஏக்கு, சவுத் வந்து பிஜேபிக்கு ரொம்ப வீக்கு, இட்ஸ் நார்த் சவுத் டிவைடு நம்ம பேசும்போது, என்டிஏக்கு 48 எம்பிஸ் சவுத்துலேருந்து போனதுன்றது பெரிய விஷயம்.
யூபியிலேருந்து 45 எம்பிஸ் இந்தியா பிளாக்கு போனதும் பெரிய விஷயம். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன். ஏன்னா யூபியில் செம்ம அடி விழுது பிஜேபிக்கு, பாதிக்கு மேலே இடங்களை அவங்க அடிக்கிறாங்க இந்தியா பிளாக். ஆனால் அதே மத்திய பிரதேஷில் 29 சீட் அடிக்கிறாங்க, 29 சீட் ஸ்வீப், க்ளீன் க்ளீன் ஸ்வீப். ஸ்வீப். இத்தனைக்கும் சிவராஜ் சிங் சௌஹான் 18 இயர்ஸாக இருந்துட்டு திரும்ப ஆட்சியை கைப்பற்றி கொடுத்திருக்கிறார். Yes. அவர் 8.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். காங்கிரஸ் என்னங்க 70 சீட் லாஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்குங்க. 70 சீட் அசம்பிளி ஜெயிச்சதை வந்து 6 அசம்பிளி 8 அசம்பிளி ஒரு பார்லிமெண்ட்னு வச்சா கூட கிட்டத்தட்ட வந்து 10 சீட் இருக்குது. 10 சீட்டில் ஒரு 5 சீட் அது காங்கிரஸ் ஜெயிக்கணும் இல்லைங்க. ஆகவே இந்த ரிசல்ட்ஸை வந்து நம்மளால் வந்து புரிந்து கொள்வது வந்து எஸ்எஃப்னோ ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதமான விஷயங்கள் இதில் பாஜகவை அவங்களுடைய ஸ்கீம்ஸை ஓப்பன் ஹேண்டடாக எதிர்த்து ஒரு சைடு எடுக்காமல் காங்கிரஸையும் பாஜகவையும் ஈக்வி டிஸ்டன்ஸில் வச்சவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது. உதாரணத்துக்கு ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி, ஒரு நவீன் பட்நாயக், ஏடிஎம்கே உட்பட நம்ம சொல்லலாம். அதே போல் மாயாவதி, இவங்களுடைய ஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பிஜேபி ஆஸ் அ ஸ்டேட்டாக பல விஷயங்களை பாலிசிஸை கொண்டு வரும் பொழுது சைட்லைனில் இருந்து அல்லது ஸ்ட்ராங்காக எதிர்க்காதவர்கள் யூ ஹாவ் டு டேக் அ சைடுங்கிற இடத்துக்கு மக்கள் எதிர்பார்த்துருக்கிறாங்களா பிஜேபியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. உண்மைதான். அதுதான் நான் சொல்கிறேனே, இது வந்து மாயாவதி இஷ்யூ, ஏடிஎம்கே இஷ்யூ. இவங்கெல்லாம் தெருவில் நிற்கிறாங்க இன்றைக்கி. ஏடிஎம்கே வைப்ட் அவுட். 10 வருஷம் அவர்களை ஆதரிச்சுட்டு கடைசி நேரத்தில் வெளியில் வந்து அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் அவ்வளோ நாள் கூட இருந்த எடப்பாடி அப்படியே அண்ணாமலையை சொன்னதை பொறுத்துக்கிட்டு கொஞ்சமாவது சகிச்சுக்கிட்டு, அஃப்கோர்ஸ் அண்ணாமலை தான் அதுக்கு காரணம் இந்த டிஃபீட்டுக்கு. சம் சார்ட் ஆஃப் அன் அரேஞ்ச்மெண்ட் எடப்பாடி ரீச் பண்ணி அவங்களோட 19 அலைன்ஸ் ஏடிஎம்கே, பிஎம்கே, டிஎம்கேவையும் சேர்த்துக்கிட்டு பிஜேபி குட்டி கட்சியெல்லாம் இந்த அலைன்ஸ் பூரா அங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 40 வந்திருக்காது. டிஎம்கே வந்திருக்கும், நான் மறுக்கல. ஆனால் இட் would have been 10 to 12 சீட்ஸ், மினிமம் 10 to 15 சீட்ஸ். 2009 ரிசல்ட்ஸ் ரெப்ளிகேட் ஆகிருக்கும். ஸ்வீப் கண்டிப்பாக இருந்திருக்காது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இருந்திருந்துன்னா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணாமலை பிளேட் அ மேசிவ் ஸ்பாயில் ஸ்போர்ட். இந்த நிலைமைக்கு அதுதான் காரணம். இன்ஃபேக்ட் பிஜேபியோட நேஷனல் டேலியையே தமிழ்நாடு டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. அங்கே ஒரு 15 சீட் இருந்ததுன்னா இவங்களுக்கு கூடுதலாகவே இன்னும் பலம் இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து என்டிஏ பிளாக் 300 கிராஸ் பண்ணியிருந்ததுன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ். அண்ட் பிஜேபி ஃபிகர் ஒரு 3-4 சீட்ஸ் கூட இருந்திருந்ததுன்னா வந்து 245 வரைக்கும் கூட போயிருக்கும். அது இதுதான் இந்த அரகன்ஸ், அண்ணாமலையோட அரகன்ஸு, அது பிளஸ்டு பை அமித்ஷா அண்ட் மோடி. அதோட விளைவை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பண்ணாட்டு முடியும். ஈச் ஸ்டேட் தே பிளேட் த சேம் திங். மோடி தன்னுடைய அரசியல் வரலாற்றில் சிங்கிள் சோல் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற மேண்டேட்டை என்டிஏ கூட்டணிக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிறார்கள் இந்தியாவினுடைய வாக்காளர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிஜேபி ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கு என்டிஏவாக, ஆனால் மோடி நடத்தியதில்லை. அவருக்கு முன்னால் இப்போது இருக்கக்கூடிய ஹார்ட்ஷிப்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க? ஏன்னா அகைன் நாங்கள் அதை விட மாட்டோங்கிற மாதிரி இந்தியா கூட்டணி சில முயற்சிகள் எடுப்பதாக அவங்க சைடில் இருந்து மூவ் பண்ணுறாங்க. பதவியை ராஜினாமா செய்து கேர்டேக்கராக இருக்கக்கூடிய பிரதமர் 3வது முறையாக மோடி பதவி ஏற்பாரா? எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் மக்கள் பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள். 303 சீட்டு வாங்கினவங்க இப்போ 60 சீட்டு குறைஞ்சு 240 சீட்டு, 1/5, 5இல் 1 பங்கு அவர்களுக்கு வந்து குறைந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு 297 இடங்கள். மக்கள் என்டிஏ கூட்டணிக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க வாக்களிக்கவில்லை. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 30 சீட்டு தனியாக 272 வர வேண்டியது 240 சீட்டு. இன்ஃபேக்ட் 2014-19 அது வந்து டெக்னிக்கலி என்டிஏ கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலி பிஜேபி கவர்மெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா தனி மெஜாரிட்டி 282 2014, அப்புறம் 2019 303 இருந்தது. இந்த முறை உண்மையிலேயே வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் ரீசன்ட் ஹிஸ்ட்ரி ஜெனுயன் என்டிஏ கவர்மெண்ட் வரப்போகுது. வாஜ்பாய் 2004 பதவி இழந்து போனதான் கடைசி என்டிஏ கவர்மெண்ட். 1998 ஃபஸ்ட்டு என்டிஏ கவர்மெண்ட், 99 செகண்ட் என்டிஏ கவர்மெண்ட். அதன் பிறகு 20 ஆண்டுகள் கழித்து ப்ராக்டிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் ஃபஸ்ட்டு என்டிஏ கவர்மெண்ட் வரப்போகுது. மோடி அவர்கள் பிரதமராக 3வது முறை வருவாதா என்பதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். இன்றைக்கு பிரதமர் கேபினெட் மீட்டிங்க்கு பிறகு குடியரசுத் தலைவரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறார். மாற்று ஏற்பாடுகள் செய்யும் முறையில் குடியரசுத் தலைவர் நீங்கள் பிரதமராக தொடருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்று மதியம் 3 மணிக்கு மேலே என்டிஏ
கூட்டம், தலைவர்கள் கூட்டம் நடக்க இருக்கிறது. 7ஆம் தேதி என்டிஏ முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் கூட்டம் நடக்க இருக்கிறது. என்டிஏ நாடாளுமன்ற, குறிப்பாக மக்களவை எம்பிக்கள் கூட்டம் எப்பொழுது நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஏனெனில் அந்த கூட்டத்தில் தான் மக்களவை குழு தலைவர், லீடர் ஆஃப் தி என்டிஏ பார்லிமெண்ட்ரி போர்டு எலெக்ட் பண்ணப்படுவார். அது என்றைக்கு என்று நமக்கு தெரியவில்லை. மோடிக்கு நவ் வெரி சிம்பிளி ஸ்பீக்கிங் அண்ட் ஸ்ட்ரைட் கொஸ்டின் என்னென்னா, வெதர் மோடி வில் பி எலெக்டட் ஆஸ் த என்டிஏ பார்லிமெண்ட்ரி போர்டு லீடர். மோடி என்டிஏ நாடாளுமன்ற குழு தலைவராக, அதாவது பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பது தான் நம் முன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஐ திங்க் அதிகாரப்பூர்வமாக அதற்கு என்டிஏவிடமிருந்து பதில் வராத வரையில் நாம் எதுவும் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஊர்ஜிதமாகாத தகவல்கள். ரெண்டாவது, சொல்லக்கூடியவங்க எல்லாருமே பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே 99% தங்கள் விருப்பத்தை தான் பேசுகிறாங்க. அதாவது ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்ஸ் கூட தனிப்பட்ட முறையில் நேர்மையாளர்கள் அவர்கள், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் கூட இந்த விஷயத்தில் ரொம்பவும் சப்ஜெக்டிவாக தான் பேசுகிறாங்க. என்ன நடக்குதுன்றதில் தங்களோட விருப்பத்தை புகுத்தி தான் அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. அதனால் அதிகாரப்பூர்வமாக என்டிஏவோட பார்லிமெண்ட்ரி போர்டு லீடர் யாருன்னு ஒருவர் தெரியாத வரையில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. மோடியே 3வது முறையாக மீண்டும் என்டிஏ போர்டு பார்லிமெண்ட்ரி போர்டு லீடராக, பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தற்பொழுதைக்கு இருக்கின்றன என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் உறுதியாக இதை சொல்லவும் முடியவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ மோடி திரும்ப மோடியினுடைய கேரண்டியை தான் பிரதானப்படுத்தினார். மோடிக்கு சர்க்கார்னே பேசினார். அப்போ பிஜேபிக்கான மேண்டேட் கிடைக்கல என்று சொல்லுவது, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கடந்த முறை கிடைத்த 303 240 வந்ததுக்கான சோல் ரெஸ்பான்சிபிலிட்டியை மோடி மேலே வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது நியாயமான கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா ஆப்கி பார் பாஜ்பா சர்க்கார்னு அவங்க சொல்லலை, பாஜ்பாக்கா, தட் இஸ் பிஜேபி, பாஜ்பாக்கா கேரண்டின்னு அவங்க சொல்லலை, மோடிக்கா கேரண்டி நீங்கள் சொன்னீங்க. மோடிக்கா கேரண்டி நீங்கள் சொல்லும்பொழுது 303 சீட் 240 சீட்டாக, தட் இஸ் 1/5, 60 சீட் உங்களுக்கு குறையுது அப்படின்னா, வெல் somebody has to take responsibility. அது ஆப்வியஸ்லி மோடியாக தான் இருக்க முடியும். ஆனால் அரசியல்வாதிகள் அப்படி எடுத்துப்பாங்களா என்பது தான் இன்றைக்கி $1 மில்லியன் கொஸ்டின். ரொம்ப அதீதமான தனி மனித துதிப்பாடல் தான் இன்றைக்கி பிஜேபியோட இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். ரெண்டாவது 2014லையும் குறிப்பாக 2019லையும் அதை ஒரு இன்க்ளூசிவாக ஒரு ஒரிஜினல் என்டிஏ கவர்மெண்ட்டாக, வாஜ்பாய் கவர்மெண்ட் மாதிரி அதை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் கலங்கி நிற்க வேண்டிய, தயங்கி நிற்க வேண்டிய, பதட்டத்துடன் இருக்க வேண்டிய அவசியம் என்பது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வாஜ்பாய் 98ல் அவர் 2வது முறை, முதல் தடவை 13 நாளில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். 2வது முறை அவர் பிரதமராக பதவியேற்று 13 நாள் இருந்து ஜெயலலிதாவோட அட்டூழியத்தால் பதவியில் இறங்கும் பொழுது அவருக்கு 152 13 மாதங்கள் 182 எம்பிஸ் இருந்தார். ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவுத்த பிறகு 5 மாதத்தில் மறுபடியும் 99 செப்டம்பரில் மீண்டும் வெற்றி பெற்று பதவி இருக்கும்போது மறுபடியும் அதே 182 எம்பிஸ் தான் இருந்தாங்க. 272 இஸ் த மேஜிக் மார்க். பட் 182 வச்சுக்கிட்டு அவரால் 6 ஆண்டுகள் ஆள முடிஞ்சது, 5 ஆண்டுகள் ஆள முடிஞ்சது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் கை கொடுத்தாங்க. அவர் ஒன்றும் 98ல் 13 நாள் 13 மாதங்களில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அவர் மீண்டும் 5 மாதத்தில் வரும்போது அவர் இவ்வளோ தூரம் அந்த பிட்வீன் ஏப்ரல் 99 டு செப்டம்பர் 19 இவ்வளோ தூரம் அவர் கலங்கி நிற்கவே இல்லை. ஏன்னா கூட்டணி எல்லாரும் ஒருத்தர் இல்லாட்டியும் ஒருத்தர் கை கொடுப்பாங்க, ஒரு கூடி தேர் இழுத்தா நல்லதுன்றது தெரிஞ்சது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லாரையும் அடித்து துரத்திட்டு தான் மட்டுமே எல்லாத்துக்கும் காரணம், கூட்டணி கட்சியும் வேணாம், பிஜேபியும் வேணாம், ஆர்எஸ்எஸும் வேணாம், நானே ஆளுநர் அழகுராஜான்னு ஆடினதோட அட்டூழியம், அந்த அராஜக ஆட்டம், அந்த அலங்கோல ஆட்டத்துக்கான விலையை தான் இன்றைக்கி பிரதமர் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் கேட்பது ரொம்ப அழகான கேள்வி. மோடிக்கு அப்கி பார் மோடி சர்க்கார், அப்கி பார் மோடி கேரண்டின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது இல்லைன்னும் போது யார் பொறுப்பு இருக்கணும்? somebody has to take responsibility. ஏன்னா அவங்க இந்தியா ஷைனிங்னு தான் வச்சாங்களே தவிர வாஜ்பாய் ஷைனிங் வைக்கல. அவங்க இந்தியா ஷைனிங் கரெக்டான கேள்வி. அவங்க இந்தியா ஷைனிங் தான் அண்ணா அத்வானி அவர்கள் யாத்திரை போனார். வாஜ்பாய் ஷைனிங், அத்வானி ஷைனிங்னு அவங்க போல. ஆனால் நீ மோடிக்கா கேரண்டின்னு போடிக்க. இந்த மாதிரியான தனி மனித துதிப்பாடல் நாட்டை மனராட்சியை நோக்கி நகர்த்தக்கூடிய லெவலுக்கு போனதோட விளைவு தான் இன்றைக்கி அனுபவிச்சு நிற்கிறாங்க. ஐ திங்க் பிஜேபிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் இந்த முடிவு நல்லது. ஒரு 32 சீட்டு வராமல் கூட வந்ததுன்னா ஆடி தீர்த்திருப்பாங்க. நல்ல வேளையாக இந்திய மக்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. நாளைக்கு ஆல் பிஜேபி எம்பிஸ் ஆர் ஆஸ்க்டு டு கம் டு டெல்லிக்கு வர சொல்லி கட்சியினுடைய தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க இருந்து எல்லா பிஜேபி எம்பிஸும், ஸோ லீடர் ஆஃப் தி பார்ட்டி அப்படிங்கிறத எலெக்ட் பண்ணுவாங்களா ஃப்ளோருக்குள்ள அப்படிங்கிறத நோக்கி நகர்றது. பட் நமக்கு அதுக்கான விஷயங்கள் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும் வீல் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இதில் இன்னொன்று சார், ஜேபி நட்டாவுக்கு கூட எலெக்ஷன் நடத்தலை அப்படின்னு டாக்டர் சுவாமி ஒரு query ரைஸ் பண்ணியிருந்தார். மீன்வைல் ஜேபி நட்டாவை ராஜ்யசபாவில் பியூஷ் கோயலை ரிப்ளேஸ் பண்ணி லீடர் ஆஃப் த ஹவுஸாக கொண்டு வரணும், அதுக்கான மூவ்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சில நியூஸஸை நம்ம 2-3 டேஸ்க்கு முன்னாடி மீடியா ரிப்போர்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது. பியூஷ் கோயலை ரிப்ளேஸ் பண்ணி நட்டாவை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நட்டா சமீபத்தில் ஆர்எஸ்எஸ்னால பிஜேபி ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோன்னு பேசியிருக்கிறார். மோடி அமித்ஷாவுக்கு நெருக்கமானவருங்கிறதுனால ஆர்எஸ்எஸ்க்குள்ளே, ஏன்னா இப்போ ராஜ்யசபாவில் மெஜாரிட்டிங்கிறது அடுத்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஆப்வியஸாக பிஜேபிக்கு தான் இருக்குது. அவங்க அதுக்கான ஒரு மூவாக அதை பண்ணுறாங்களா, பியூஷ் கோயலை சைலண்ட் பண்ணி? இல்லை, இது அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட். இதுக்கு பதில் ஸ்பெக்குலேட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த செய்தியை வந்து ஸ்பெக்குலேஷன். பியூஷ் கோயலுக்கு பதிலாக நட்டாவை கொண்டு வராங்கன்றது இட்ஸ் அ ஸ்பெக்குலேஷன். ஸோ ஸ்பெக்குலேஷன் அடிப்படையில் எழுப்பப்படுற கேள்விக்கான பதில் ஸ்பெக்குலேட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது. பார்ப்போம் சார். ஒரு மிக நீண்ட ஜனநாயக திருவிழா. அகைன் த எரா ஆஃப் கோயலிஷன் இஸ் ஓவர்னு நம்ம 2014 போல் பேசியிருந்தாங்க. இப்போ அகைன் த எரா ஆஃப் கோயலிஷனுக்குள்ளே மக்கள் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பீப்புளுடைய மேண்டேட் அது எந்த அளவுக்கு ஆகிறது. ஏன்னா நீங்கள் கடந்த காலத்தில் மகாராஷ்டிராவில் MVA க்கு முன்னாடி சிவசேனா பிஜேபியாக ஒருங்கிணைந்திருந்து பிரிந்த போதே நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த காலகட்டத்திலையும் பீப்புள்ஸ் மேண்டேட் அது இல்லை, உத்தவ் அண்ட் பிஜேபிக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருந்தீங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து ப்ராப்பராக பொலிட்டிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் படிக்கிறாங்களாங்கிறது தான் கேள்வியாக இருக்க போகிறது. இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் அதை தாண்டி போகிறதுங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். பட் அது அவங்கவுங்களுக்கான பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸில் கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இல்லாமல் போனால் அகைன் அது மக்களிடம் தான் வந்து விழப்போகக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கும். ப்ராப்பராக ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எடுத்துக்கிறாங்களா, அதனுடைய அனாலிசிஸ், இந்த ரிசல்ட் சொல்லியிருக்கக்கூடிய பாடங்களை இண்டிவிஜுவலாக பார்த்து ஒவ்வொரு பார்ட்டியும் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.